வெல்கம் டு EduSprint Academy. இந்த சீரீஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா IBPS கிளர்க்க பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். சரியா? சோ IBPS கிளர்க்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம், ஈஸியா எப்படி கேட்கலாம், டஃப் லெவல்ல எப்படி கேட்கலாம் தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு பார்க்க போற பசில் டஃப் லெவல், ஒரு மாடரேட் லெவல் பசில் தான் பார்க்க போறோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு தடவை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? சோ கொஸ்டின்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க, there are 7 people, டோட்டலா 7 persons இருக்காங்க, working in same bank, their designation. So mostly இந்த எக்ஸாம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டெசிக்னேஷன் வச்சு நிறைய கொடுப்பாங்க. இதுல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். எழுதுறப்ப என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா சீனியர் மோஸ்ட் வச்சு எழுதுவோம். பட் அரேஞ்ச் பண்றப்ப என்ன பண்ணிடுவோம், மாத்தி பண்ணிடுவோம். கரெக்டா? ஜூனியர் சீனியரை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். ஸோ எப்போதுமே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சீனியர் மோஸ்ட் பொசிஷனை மேல வச்சு எழுதிக்கோங்க, ஜூனியரை வந்துட்டு பாட்டம்ல வச்சு எழுதுங்க. ஸோ அப்படியே தலைகீழா எழுதினோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். சரியா? ஸோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க, டெசிக்னேஷன் இன் டிக்ரீசிங் ஆர்டர்ல தான் கொடுத்திருக்காங்க. சோ MD, டைரக்டர், ஜெனரல் மேனேஜர், அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், சீனியர் மேனேஜர், மேனேஜர், கிளர்க். சோ இதை எழுதிக்கலாமா ஃபர்ஸ்ட்? சோ டோட்டலா 7% இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் MD, அடுத்து டைரக்டர், ஜெனரல் மேனேஜர், அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் AGM, அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜர் and then manager, clerk. So இந்த क्वेश्चनல மேஜரா எல்லாரும் மிஸ்டேக் பண்றது அந்த சீனியர் ஜூனியர் அந்த போடுறப்பதான் தப்பு பண்ணிடுவோம். சோ எப்போதுமே என்ன பண்ணிருங்க, சீனியர் மோஸ்ட் பொசிஷனை டாப்ல எழுதிக்கோங்க, ஜூனியரை வந்து பாட்டம்ல எழுதிக்கோங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா they all belongs to 3 different cities. So டோட்டலா 7%, அதுக்கு 3 சிட்டி கொடுத்திருக்காங்க, டெல்லி, கொல்கத்தா, புனே. சோ அப்போ 3 சிட்டி கொடுத்திருக்காங்க, 7%. அங்கே கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, அட்லீஸ்ட் 2 people பட் நாட் மோர் தென் 3 people belong to the same city. மொத்தம் 3 சிட்டி இருக்கு, 7 பேர் இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன வந்துடும், 2 சிட்டி வரும். அதாவது 2 பேருக்கு ஒரு சிட்டி வந்துடும். கரெக்டா? அப்ப அதுல ஒருத்தருக்கு மட்டும் என்ன ஆகும், ஏதோ ஒரு சிட்டிக்கு மட்டும் 3 பேர் வருவாங்க. அதனால அங்க நாட் மோர் தென் 3 கொடுத்துட்டாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, only 2 people are junior to person who belong to Kolkata. சோ இது நம்மளுக்கு கன்ஃபார்ம் டேட்டா. எப்பொழுதுமே இதுல ஏதாவது கன்ஃபார்ம் டேட்டா இருந்தா அதை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். இங்க என்ன சொல்லிருக்காங்க, only 2 people are junior to the person who belong to Kolkata. சோ கொல்கத்தால இருந்து யார் வராங்களோ அவங்கள விட எத்தனை பேர் தான் ஜூனியரா இருப்பாங்களாம், 2 பேர் தான் ஜூனியர். அப்ப கண்டிப்பா 2 பேர் தான் ஜூனியர்னா சீனியர் மேனேஜர் இருக்காரு இல்லையா, சோ அவரு தான் எங்க இருந்து வரவங்களா இருப்பாங்க, கொல்கத்தால இருந்து வரவங்களா இருப்பாங்க. சரியா? சோ இது நமக்கு கன்ஃபார்ம் டேட்டா. ஓகே. அடுத்து தி ஒன் ஹூ இஸ் சீனியர் மோஸ்ட் பேங்க் பிலாங்ஸ் டு டெல்லி. இருக்கல சீனியர் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கவங்க எங்க இருந்து வராங்கன்னா டெல்லின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது நம்மளுக்கு கன்ஃபார்ம் டேட்டா தான். சோ சீனியர் மோஸ்ட் பொசிஷன் யாரு, மேனேஜிங் டைரக்டர். சோ MD. சோ அந்த அங்கதான் என்ன வந்துரும், டெல்லி வந்துரும். ஓகே. அடுத்து both A and C belongs to same city, that is Pune. சோ ஏக்கு பூனே தான், சிக்கு பூனே தான் சொல்லியிருக்காங்க. சோ 2 பேருமே பூனே சிட்டில இருந்து வராங்க. ஓகே. அண்ட் தென் A is senior to C. சோ C விட A வந்துட்டு சீனியர் பொசிஷன்ல இருக்காங்க. ஓகே. அடுத்து both, சாரி இங்க ஒரு டேட்டா இருக்கு, only 3 people are senior to A. அப்ப இது எனக்கு கன்ஃபார்ம் டேட்டா. அதாவது A is senior to C னா C க்கு மேல A வருவாங்கன்னு தெரியும், பட் எந்த பொசிஷன் என்ன போஸ்டிங்னு தெரியாது. பட் இந்த டேட்டா எடுத்தோம் அப்படின்னா only 3 people are senior to A. A விட 3 people தான் சீனியர் சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா A எந்த பொசிஷன்ல இருந்திருக்கும், கண்டிப்பா AGM தான் இருந்திருக்கும். அப்பதான் அவங்களுக்கு மேல என்ன இருந்திருப்பாங்க, 3 சீனியர் பொசிஷன்ல பர்சன்ஸ் இருந்திருப்பாங்க. அடுத்து G is immediately junior to A. So A ஓட immediate junior தான் யாருன்னு சொல்லிட்டாங்க, G ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப G கண்டிப்பா எங்க வந்துரும், SM ல வந்துரும், சீனியர் மேனேஜர்ல வந்துரும். அண்ட் A வந்துட்டு C ஓட என்னன்னு சொல்லிட்டாங்க, சீனியர்னு சொல்லிட்டாங்க. சோ அப்போ C கண்டிப்பா எங்க வரும், A க்கு கீழே. அப்போ இந்த மேனேஜர் கிளர்க் போஸ்ட்ல தான் யார் வர போறா, C வர போறாங்க. ஓகே. அடுத்து and then next both G and F belong to same city. So G F same city. இங்க நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, G வந்து கொல்கத்தா அப்படின்னா அப்ப F கண்டிப்பா என்னவா இருந்திருக்கும், கொல்கத்தாவா தான் இருந்திருக்கும். So F க்கு
கொல்கத்தா. அண்ட் தென் ஏக்கு பூனேன்னு தெரியும். சோ ஏவோட பிளேஸ் பிக்ஸ் ஆயிடுச்சு. சோ அதுக்கு என்ன பண்ணிடலாம், பூனேவை பிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் தி ரேங்க் ஆஃப் இ. The rank of E is less than one who works as general manager in the bank. So general manager விட கம்மியான பொசிஷன்ல தான் யார் இருப்பாங்களா, இ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அப்போ ஜெனரல் மேனேஜரை விட கம்மியா இருக்கிறதுனா இதுக்கு கீழே ஏஜிஎம், எஸ்எம், மேனேஜர், கிளர்க். ஏஜிஎம், எஸ்எம் வந்து பிக்ஸ் ஆயிடுச்சு ஏஜிக்கு. அப்ப ரிமைனிங் வந்துட்டு இ கண்டிப்பா எங்க தான் வந்திருக்கணும், மேனேஜர், கிளர்க். ஆல்ரெடி இந்த ரெண்டு பிளேஸ்ல தான் யாரும் வரப்போறா, சியும். அப்ப சியும் கண்டிப்பா எங்க தான் வந்திருக்கணும், சி மேனேஜரா இருந்தா இ கிளர்க்கா இருக்கும், இ மேனேஜரா இருந்தா சி கிளர்க்கா இருந்திருக்கும். ஓகே, அடுத்து பட் அடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. என்னது, இ டஸ் நாட் ஒர்க் அஸ் கிளர்க் இன் தி பேங்க். இ கண்டிப்பா என்ன கிடையாதான், கிளர்க் கிடையாதுன்ட்டாங்க. அப்ப இ கிளர்க் கிடையாதுன்னா இ கண்டிப்பா என்னவா இருந்திருக்கும், மேனேஜரா இருந்திருக்கும். அப்ப இ தான் மேனேஜர், அப்ப சி தான் என்னவாயிடும், கிளர்க் ஆயிடும். ஏவும் சி என்ன சிட்டின்னு சொல்லியிருந்தோம், பூனே சிட்டின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டா? ரெண்டு பேரும் சேம் சிட்டி. அப்ப சியும் என்ன வந்துரும், பூனே வந்துரும். ஓகே, அடுத்து D is junior to B. D வந்துட்டு B விட என்னவா இருக்குமா, ஜூனியரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? சோ B விட D ஜூனியர் பட் நாட் இமிடியட்லி ஜூனியர். அப்போ இமிடியேட்டா இருக்க மாட்டாங்க. அப்ப ஆனா ஃபர்ஸ்ட் B வந்துரும், B க்கு அப்புறம் 1 or 2% அப்புறம் D வரலாம். சோ இங்க இருக்கிறதே இந்த மூணே பொசிஷன் தான். கரெக்டா? சோ B க்கு அப்புறம் தான் D, ஆனா இமிடியேட் கிடையாதுன்ட்டாங்க. அப்ப B கண்டிப்பா எங்க தான் வச்சாகணும், MD ல வச்சாதான் டி எங்க வைக்க முடியும், ஜிஎம்ல வைக்க முடியும். ஏன்னா டி டைரக்டரா வச்சோம்னா இமிடியேட்டா வந்துருவாங்க. சோ அப்ப டி இந்த இடத்துல வந்துரும். அப்ப ரிமைனிங் ஒரு பர்சன் யாரு, எஃப். அப்ப எஃப் தான் இந்த இடத்துல வந்துரும். அண்ட் எஃப்க்கு என்ன தெரியும், சிட்டி தெரியும். எஃபோட சிட்டி என்ன, கொல்கத்தா. சோ அப்ப எஃப்க்கு கொல்கத்தா வந்துரும். அண்ட் ரிமைனிங் 2% ஈக்கு டிக்கும் தான் சிட்டி தெரியாது. ஓகே, அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, F சீனியர் டு ஜின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அது ஆட்டோமேட்டிக்கா சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. F வந்து C ஓட சாரி சீனியரா தான் இருக்கு. அண்ட் தென் D and E belongs to same city. D யும் E யும் சேம் சிட்டின்னு சொல்லிட்டாங்க. இங்க சேம் சிட்டி என்னது, D யும் E யும். D க்கு E க்கும் என்ன சிட்டி தெரியாது. கரெக்டா? சோ அவங்க ரெண்டு பேருக்கு என்ன சிட்டி, இங்க என்ன சொல்லிட்டாங்க, அட்லீஸ்ட் 2 people in the same city. கரெக்டா? சோ இங்க எனக்கு என்ன வந்துருச்சு, கொல்கத்தா 2 சிட்டி வந்துருச்சு. இதுக்கப்புறம் வச்சா ஒருத்தருக்கு தான் நான் கொல்கத்தா வைக்க முடியும். ஏன்னா இங்க இன்னொரு கண்டிஷன் என்னது, நாட் மோர் தென் 3 people belong to same cityன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் D க்கு கொல்கத்தா வச்சேன்னா E க்கு கொல்கத்தா தான் வைக்கணும். அப்ப என்ன ஆயிடும், எனக்கு 4% வந்துருவாங்க. அப்ப கொல்கத்தா வைக்க முடியாது. அதே மாதிரி பூனே வச்சோம்னா ஆல்ரெடி பூனே 2 பேர் இருக்காங்க. சோ அப்ப D க்கு பூனே வச்சேன்னா E யும் பூனே தான் வைக்கணும். அப்ப அது என்ன ஆயிடும், மோர் தென் 3 ஆயிடும். அப்ப ரிமைனிங் என்னதான் வச்சாகணும், டெல்லி தான் வச்சாகணும். அப்ப D க்கு டெல்லி தான், அண்ட் அதே மாதிரி ஈக்கும் என்னதான், டெல்லி தான். சரியா? சோ அப்ப இதுதான் என்னது, கரெக்டான அரேஞ்ச்மெண்ட். சோ அப்ப இது பாசிபிலிட்டியே இல்லாம போயிருக்கு. சோ நம்ம டேட்டாவை எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிடலாம், பாசிபிலிட்டி இல்லாமே சால்வ் பண்ணிடலாம். சரியா? சோ இதுக்கான क्वेश्चंस பாப்போமா? ஓகே, क्वेश्चन பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, who among the following is senior to F? சோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் இன்சைடு எழுதிரலாமா? ஃபர்ஸ்ட் BF DA, BF DA and B வந்து டெல்லி, F கொல்கத்தா, and then D யும் டெல்லி தான், E யும் டெல்லி தான், A வந்து பூனே, அடுத்து யார் இருந்தா, GEC, GEC. so G ஓட சிட்டி வந்து கொல்கத்தா, E ஓட சிட்டி டெல்லி, and C ஓட சிட்டி பூனே. ஓகே, so first question, who among the following senior to F? so F ஓட சீனியரா இருக்கிறது யாரு, B. so அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது, ஆப்ஷன் B. and then second one, who among the following person is working as assistant general manager in bank? assistant general manager யாரு, so பொசிஷன் எழுதலையா? so first என்ன பொசிஷன், MD, அடுத்து டைரக்டர் வருவாங்க, அடுத்து GM ஜெனரல் மேனேஜர், அடுத்து AGM அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், அடுத்து
SM senior manager. So senior manager, manager and then clerk. Okay. So இதுல என்ன கேட்டிருக்காங்க, அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் யாருன்னு கேக்குறாங்க. அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் யாரு? A coming from Pune. So இங்க இருக்கிறது A. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் B. And then third one, which of the following statement is true? எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. G is junior to A. A ஓட G வந்துட்டு ஜூனியரா இருக்கா? ஆமா இருக்கு. G வந்து A ஓட ஜூனியர். இது ட்ரூ தான். அடுத்து G works as a manager in the bank. G வந்து மேனேஜர் கிடையாது, சீனியர் மேனேஜர். அப்ப அது ராங் ஸ்டேட்மெண்ட். அடுத்து only 3 people are senior to C. C ஓட 3 பேர் மட்டும் தான் சீனியரா? எல்லாருமே சீனியர் தான். சோ அப்ப இது தப்பு. அடுத்து B is junior to E. E விட B ஜூனியரா இருக்கா? இல்ல, சீனியர். சோ அப்ப இது ராங். none of the above கிடையாது. அப்ப எதுதான் ஆன்சர்? ஆப்ஷன் A தான் கரெக்ட் ஒன். ஓகேவா? And then fourth question, who among the following belongs to Delhi city? So டெல்லில இருந்து யார் வரா? டெல்லில இருந்து மேனேஜிங் டைரக்டர், அதாவது B. சோ இங்க என்ன இருக்கு? B இங்க இருக்கு. சாரி, யாரு டெல்லில இருந்து வராங்கன்னு கேக்குறாங்க. who among the following person belongs to B? சோ டெல்லில இருந்து யார் யார் வரா? B வராங்க. அடுத்து D யும் டெல்லி தான், E யும் டெல்லி தான். அப்ப எனக்கு என்ன பண்ணிருக்காங்க? 3 ஆப்ஷனுமே இங்க கொடுத்திருக்காங்க. D, B, E 3 பேருமே கமிங் ஃப்ரம் டெல்லி தான். சோ அப்ப என்னது ஆன்சர்? ஆல் தி above. And then fifth one, find the odd one out. So கொடுத்திருக்க 5ல 4 சேம் லாஜிக், 1 மட்டும் டிஃபரெண்ட். என்ன கொடுத்திருக்காங்க? F is related to G. So F வந்து G ரிலேட் பண்ணுது. So F 2 பர்சனை ஸ்கிப் பண்ணி G ரிலேட் பண்ணுது. B is related to D. B ஒரு பர்சனை விட்டு D ரிலேட் பண்ணுது. D is related to E. D வந்து E ரிலேட் பண்ணுது. So இடையில 2 பர்சன். அடுத்து E is related to C. E வந்துட்டு C ரிலேட் பண்ணுது. நெக்ஸ்ட் பர்சன். C is related to A. C is related to A. So அப்ப இதுல எது ஆட் ஒன் அவுட்? E is related to C. ஏன்னா எல்லாருமே இடையில என்ன இருக்கு? ஒவ்வொரு பர்சன் ஸ்கிப் ஆயிருக்கு. 1 or 2 பர்சன் ஸ்கிப் ஆயிருக்கு. இது மட்டும் தான் என்னவா இருக்கு? கன்சிக்யூட்டிவா இருக்கு. So அப்ப இதுதான் ஆட் ஒன் அவுட். E is related to C. புரியுதா? சோ IBPS கிளர்க் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் டேட் முன்னாடியே வந்துருச்சு. அதனால இப்பல இருந்தே நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு கொஸ்டின் வந்துட்டு ஒவ்வொரு பசில் சீட்டிங் எல்லாமே சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.